நீங்க இரட்டை இலக்குல கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து ஒற்றை இலக்கு. பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. 2 நாட்களில் எத்தனை தொகுதிகள் என்பதை முடிவு செய்து அறிவிக்க இருக்கிறோம், கையெழுத்து போட இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு தெரியும் என்ன எண்ணிக்கை என்பது. நிச்சயமா இரட்டை இலக்குல கொடுத்துக்கணும், அவங்க வந்து தயாரா இருக்காங்க. இல்லை, அது நாங்கள் கேட்குறோம். அது வந்து பெரிய மெகா கூட்டணி 23 கட்சிகள் இருக்கின்றன, புதிதாக 9 கட்சிகள் சேர்ந்து இருக்கின்றன. எல்லோருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற நெருக்கடியும் இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் நலன் மற்றும் கூட்டணி நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பங்கீடு நடைபெறும். அதே போல இப்போ குறைந்த அளவில் அவங்க தொகுதி கொடுத்தா கூட வேட்பாளர்கள் வந்துட்டு விடுதலை வேட்பாளர் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது சீட் அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்புல போடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா சென்ற முறையிலும் கூட 6 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை விட கூடுதலாக இந்த முறை எங்களுக்கு இடங்கள் கிடைக்கும். ஆனால் அது இரட்டை இலக்கமாக இருக்குமா என்கிற ஒரு கேள்விதான் இன்னும் உள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கானவர்கள் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் என்று விருப்ப மனுக்களை தருகிறார்கள், தந்து கொண்டே இருக்கிறார்கள். விருப்ப மனுக்களை பெற தொடங்கிவிட்டோம். ஆகவே சூழலை கருத்தில் கொண்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று எம்முடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஒருவேளை குறைந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் ஒருவேளை பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? யாருக்கு? ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி அது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, அப்படி நாங்கள் அதை பார்க்கல. இது நாளுக்கு நாள் எங்களுக்கு வலிமை தருவதாகத்தான் அமையும், வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும். சார், திமுக கட்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக இப்போ வந்து வேல்முருகன் அவர் வெளியேறியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 5 தொகுதியில் ஒதுக்கப்படும் சொல்றாங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் நடந்திருக்கு. அதனால இரட்டை இலக்கில் கொடுக்கலாம் வெளியேறணும் சொல்றாங்க. வைகோ அவர்கள் வந்து தான் போயிட்டு விவாதம் எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று எனக்கு இன்னும் உறுதிபட தெரியவில்லை. ஆனால் அவர் 2 தொகுதிகளாவது கிடைத்தால்தான் கூட்டணியில் தொடருவேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவர் கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை மட்டும் எங்களுடைய விருப்பமாக தெரிவித்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயம் எங்களோடு தான் இருக்கும். இப்போ 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு அவங்க கூட்டணி தொகுதிகள் கொடுத்துக்கான தயாராக இருக்காங்க? ஏன்னா நீங்கள் இரட்டை இலக்கில் கேட்டிருந்தீங்க, அவங்க வந்து ஒற்றை இலக்கு. பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. 2 நாட்களில் எத்தனை தொகுதிகள் என்பதை முடிவு செய்து அறிவிக்க இருக்கிறோம், கையெழுத்து போட இருக்கிறோம். அப்போது உங்களுக்கு தெரியும் என்ன எண்ணிக்கை என்பது. இரட்டை இலக்கில் கொடுத்துக்கணும், அவங்க வந்து தயாரா இருக்காங்க. இல்லை, அது நாங்கள் கேட்குறோம். அது வந்து பெரிய மெகா கூட்டணி 23 கட்சிகள் இருக்கின்றன, புதிதாக 9 கட்சிகள் சேர்ந்து இருக்கின்றன. எல்லோருக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்கிற நெருக்கடியும் இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் நலன் மற்றும் கூட்டணி நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய பங்கீடு நடைபெறும். அதே போல இப்போ குறைந்த அளவில் அவங்க தொகுதி கொடுத்தா கூட வேட்பாளர்கள் வந்துட்டு விடுதலை சிறுத்தை வேட்பாளர் வந்துட்டு எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது சீட் அப்படின்ட்டு அவங்களுடைய தரப்புல போடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா சென்ற முறையிலும் கூட 6 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதை விட கூடுதலாக இந்த முறை எங்களுக்கு இடங்கள் கிடைக்கும். ஆனால் அது இரட்டை இலக்கமாக இருக்குமா என்கிற ஒரு கேள்விதான் இன்னும் உள்ளது. இந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புவோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கானவர்கள் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் என்று விருப்ப மனுக்களை தருகிறார்கள், தந்து கொண்டே இருக்கிறார்கள். விருப்ப மனுக்களை பெற தொடங்கிவிட்டோம். ஆகவே சூழலை கருத்தில் கொண்டு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று எம்முடைய கட்சி பொறுப்பாளர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஒருவேளை குறைந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் ஒருவேளை பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? யாருக்கு? ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி அது ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குமா சார்? இல்லை, அப்படி நாங்கள் அதை பார்க்கல. இது நாளுக்கு நாள் எங்களுக்கு வலிமை தருவதாகத்தான் அமையும், வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கும்.
சார், திமுக கட்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக இப்போ வந்து வேலுமணி அவர் வெளியேறியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 5 தொகுதியில் ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் நடந்திருக்கு. அதனால 2 இலக்கிற குழுக்கள் வெளியேறவும் சொல்றாங்க. வைகோ அவர்கள் வந்து தான் போயிட்டு விவாதம் எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறீங்க? வேல்முருகன் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று எனக்கு இன்னும் உறுதிபட தெரியவில்லை. ஆனால் அவர் 2 தொகுதிகளாவது கிடைத்தால்தான் கூட்டணியில் தொடருவேன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் அவர் கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை மட்டும் எங்களுடைய விருப்பமாக தெரிவித்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் நிச்சயம் எங்களோடு தான் இருக்கும்.